ஜனநாயகத்துல வெளிநடப்பு பண்றது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்ப எப்படி உள்ள இருந்துட்டு பேச முடியும்? ஒரு காலத்துல எங்க கால வெளிநடப்பு எப்படின்னா, அவர் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வெளியில போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துருவாங்க, 5 நிமிஷத்துல வந்துருவாங்க திருப்பி சபைக்கு. இப்ப வெளிநடப்புனா என்னன்னா, அப்படியே கிளம்பி காரை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க, மறுநாள் கூட வரமாட்டேன்றாங்க. முதல்ல திமுக இதை தவிர்க்கணும், இதை சுத்தமா இதை இல்லைன்னு ஆக்கணுங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2500 பணங்கிறது கிராமப்புறங்களில் அது கொடுத்துருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. 1, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் அது எதிர்பார்க்குறாங்க. 2, இந்த 2ஐயும் நிறைவேற்றினாலே பெரிய விஷயம். ஹரீடு ஜஸ்டிஸ், பரீடு ஜஸ்டிஸுங்க. டிலேடு ஜஸ்டிஸ், டினைடு ஜஸ்டிஸ். தாமதமாக கிடைக்கிற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம், அவசரமாக கிடைக்கிற நீதி அழுத்தப்பட்ட நீதிக்கு சமம். கான்செப்ட் இருக்குது. என்னன்னா டேக் மாறி இருக்கு, சீல் மாறி இருக்கு. தேர்தல் நடத்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, ஒரு இதெல்லாம் மெக்கானிக்கல் மிஸ்டேக்கு, அது கவனக்குறைவால ஏற்பட்டிருக்கும், இதனால ரிசல்ட் எல்லாம் மாறாது அப்படின்னு அவர் சொல்றாரு. வேற ஸ்டாண்ட், அது அவரோட ஸ்டாண்ட். அப்ப இது 2 இந்த டிஸ்பியூட் நடுவில் இது கோர்ட்டு போய் தான் முடிவு பண்ண முடியும், வேற வழி இல்லை. பலரும் ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வைக்கிறாங்க. மீண்டும் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு பாசிபிள் வாய்ப்பே இல்லைங்க. இபியில கோர்ட் அப்படி அகைன்ஸ்டா டிசைட் பண்ணா 2வது வேட்பாளரை வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. 2வது வேட்பாளர் மு.க. ஸ்டாலின். மற்றபடி தேர்தல் ஆணையமே ரீஎலெக்ஷன் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். 2 நாட்களாக பரபரப்பாக இருக்குது. அதாவது ரீகவுண்டிங், அதாவது கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதியில் ரீகவுண்டிங் பண்ணுறாங்க. அதில் திமுக தரப்பில் 8 மிஷின்கள் இதுவரையும் எண்ணப்பட்டிருக்கு. அதில் 3ல் மாறுபட்ட சந்தேகங்களை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது, ஒரு மோசடி நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. திமுக தரப்பில் நீதிமன்றத்துக்கு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சார், இப்போ கொளத்தூரில் இவிஎம் மோசடி நடந்திருக்குதா சார்? ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இது என்னவாக பார்க்குறது சார்? நான் இவிஎம் ஆதரவாளங்க. ஏன்னா 89 நான் ஃபர்ஸ்ட் இவிஎம் டெமோ பார்த்தவன். ரொம்ப நல்ல சிஸ்டம். அது ஸ்டாண்ட் அலோன் யூனிட்டு. அதில் வைஃபை எல்லாம் எதுவும் கிடையாது, வெளியில இருந்தெல்லாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இவிஎம்ஐ யார் ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத வச்சு தான் இது மாறும். இவிஎம்ங்கிற ஒரு மிஷின் அது குறைபாடுகள் உள்ளது இல்லை. இப்போ நான் பார்த்தப்போ மார்க் 1ங்க அது டெமோ. இப்போ மார்க் 4ஓ மார்க் 5ஓன்னு சொன்னாங்க. பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இவிஎம்ஐ ஹேண்டில் பண்ணுறவங்க நமக்கு தெரியாது. அவன் மனதில் என்ன இருக்கு, வஞ்சகம் இருக்கா, அது நமக்கு தெரியாது. இப்போ கொளத்தூர்ல நடக்கிறது ரீகவுண்டிங்கா? கிடையவே கிடையாது. ரீகவுண்டிங் கிடையாதுங்க. செக்கிங் த இவிஎம், அவ்வளவுதான். அதாவது நமக்கு சந்தேகம் இருக்கு, நம்ம ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டி இன்னென்ன பூத்துல இருக்கிற இவிஎம் நான் திருப்பி செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே இவிஎம் முதல்ல எடுத்துட்டு உரிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முன்னாடி இவிஎம்ல சீல் சரியா இருக்கா, டேக் சரியா இருக்கா, இப்படி விவிபேட் எப்படி இருக்கு, 2 கனெக்ஷன் ஒழுங்கா ஒர்க் பண்ணிச்சா, இப்படி பார்ப்பாங்க. அதுக்கடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் போல் இந்த நம்பர் எந்த பூத் நம்பர்னு நம்ம சொல்லலாங்க. நம்ம 150 210 இப்படி நம்மளே நம்பர் சொல்லலாம். டேக் சரியா இருக்கா? ஏன்னா இது எல்லாமே இவிஎம் க்ளோஸ் பண்ணி, போலிங் க்ளோஸ் பண்ணி இவிஎம் சேஃப் கஸ்டடிக்கு கொண்டு போகும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி ஒவ்வொருவரும் அந்த அதுக்கு பொறுப்பா இருக்கிற ஒவ்வொரு கட்சி முகவரும் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி தலைமைக்கு அனுப்பிடுவாங்க, கேண்டிடேட்டுக்கும் அனுப்பிடுவாங்க. அதே ரிப்போர்ட் காப்பி தேர்தல் நடத்த அதிகாரிகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் கழிச்சோ 1 வாரம் கழிச்சோ கவுண்டிங் நடக்கும்போது அந்த இவிஎம் வருது இல்லைங்களா? இப்ப என்ன சந்தேகம்னா, அந்த இவிஎம் தான் இந்த இவிஎம் தான் சந்தேகப்படுறாங்க. என்னன்னா டேக் மாறி இருக்கு, சீல் மாறி இருக்கு. அப்போ 2 சீல் இருந்து இல்ல முன்பக்கம் பின்பக்கம் வைக்க வேண்டிய சீல்லாம் ஒழுங்கா இருந்தா தான் அவன் சர்டிஃபை பண்ணியிருப்பான் ஏஜென்ட், இல்லாம பண்ண மாட்டான். இப்போ எடுத்துட்டு வரும்போது மாறி இருக்கு, டேக் இல்ல, டேக் நியூ டேக்கா இருக்கு, டேக்ல அது அவங்க எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, நம்பரு எல்லாம், அதெல்லாம் இல்ல, நியூ டேக்கா இருக்கு, சீல் மாறி இருக்குங்கிற சந்தேகம் 30% இவிஎம்ல பார்த்த வரைக்கும் 30%ல வருதுங்கன்றாரு திமுகவோட பொறுப்பாளர்.
அப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து கோர்ட்டுக்கு போக போறோம், நாங்க இனிமேல் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைன்னு திமுக ஒரு முடிவு சொல்லுது. தேர்தல் நடத்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, ஒரு இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் மிஸ்டேக்கு, அது வந்து கவனக்குறைவால ஏற்பட்டிருக்கும், இதனால வந்து ரிசல்ட் எல்லாம் மாறாது அப்படின்னு அவர் சொல்றாரு. வேற ஸ்டாண்ட் அது, அவரோட ஸ்டாண்டு. ஓகே. அப்ப இது 2 இந்த டிஸ்பியூட்டுக்கு நடுவுல இது கோர்ட்டுக்கு போய் தான் முடிவு பண்ண முடியும், வேற வழி இல்ல. அப்போ இவிஎம்க்கு பதிலா ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வர முடியுமான்னா, என்னைய கேட்டா அது முடியாதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஓட்டு சீட்டு முறையில ஏற்பட்ட எல்லா கோளாறுகளையும் நாங்க பார்த்ததுதான். சார் இப்ப இன்னும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா நீதிமன்றத்துடைய பார்வை இதுல என்னவாக இருக்கும் சார்? நீதிமன்றம் வந்து திருப்பி அவங்களோட நேரடி பார்வையில கொண்டு வருவாங்க இத. இது சாமானியமா இது முடியிற விஷயம் இல்லைங்க. சரி, இதுல வந்து நம்ம இந்த குறைபாடுகள்லாம் வந்த பிறகு, போன தேர்தல்ல வந்து இந்த சிஸ்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அதாவது கேண்டிடேட் விரும்பினார்னா, அந்த செலவு தொகையை அவரு செலுத்திட்டு, இவிஎம் வந்து செக் பண்ணலாங்கிற நடைமுறையே இப்பதான் வந்துச்சு. தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அத குளத்தூர்ல பார்க்கிறோம். அதனால தான் இவ்வளவு மாறுபட்ட கருத்துகள் வருது. ரீகவுண்டிங்லயே மீண்டும் ஸ்டாலின் தோல்வின்னு ஒரு பக்கம் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, செக்கிங் த இவிஎம் நடக்குது. செக்கிங் த இவிஎம் நடக்கும்போது அதுல வந்து 30% எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. நாங்க பார்த்த வகையிலே சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கு அதிகாரிகள் உரிய விளக்கம் தர மறுக்கிறார்கள்னு திமுக தரப்பு சொல்லுது. அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க உரிய விளக்கம் தந்துட்டோம்ன்றாங்க. அப்ப 2 மாறுபட்ட நிலைப்பாடுங்கும் போது அது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நடைமுறை என்ன அப்படின்னா, எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறதுதான் இபிஎம்ஓ. இபி என்னன்னா, நம்ம இன்னொருத்தரோட தேர்தல் வெற்றிக்கு எதிராக தொடரப்படுகிற வழக்கு. அது வந்து லாங் ப்ராசஸா இருக்கு. இதுல ஒரு குயிக்கர் தீர்வுன்னு நான் ஒரு வழக்கறிஞராவும் நான் எப்படி பார்க்கிறேன்னாங்க, இப்ப நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கொண்டு வர்றோம். நீட் பேப்பர் லீக், அதுக்கே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு இவ்வளவு மாசத்துக்குள்ள தீர்ப்பு தரணும்னு பிரதமரே சொல்றாரு. அப்ப இந்த நாடு பூரா தேர்தல் நடக்கு. நாடு பூரா தேர்தல் வழக்கு வருது. இந்த தேர்தல் வழக்க வந்து ஒரு 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ முடிக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறை ஏன் நம்ம கொண்டு வர மறுக்கிறோம்? அதுக்கு ஒரு தனி வழக்கு, தனி நீதிமன்றம் போடலாம்ல. அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வராது. சரி, இன்னைக்கு வந்து தேர்தல் வந்துருச்சுங்க. இப்ப ஒரு வழக்கு போடுறாரு. எப்ப ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு கூட வரும். அப்பா என்னாச்சு, வழக்கு என்னாச்சுங்க? அவர் தீர்ப்பு வரும்போது அது முடிஞ்சு கொள்ளகாலம் ஆகி அடுத்த தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க வந்து நமக்கு நடைமுறை சிக்கல் என்னன்னா, ஹரீடு ஜஸ்டிஸ், பரீடு ஜஸ்டிஸ்ங்க. டிலேடு ஜஸ்டிஸ், டினைடு ஜஸ்டிஸ். தாமதமாக கிடைக்கிற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அவசரமாக கிடைக்கிற நீதி அழுத்தப்பட்ட நீதிக்கு சமம். கான்செப்ட் இருக்குது. அப்போ திமுக தரப்பு ஸ்டாலின் குளத்தூர் தொகுதி அவர் தோல்வி அடைந்தது அது சந்தேகத்துக்குரியதுங்கிறது திமுக தரப்பு. அதுதான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே வராங்க. அது உண்மையா பொய்யான்னு வாக்காளர்களுக்கு தெரிய வரணும். இப்போ தெரிய வரணும்னா அதுக்கான வழி இப்போ நமக்கு சட்டத்திட்டப்படி இருக்கிற வழிங்கிறது இவிஎம் செக்கிங். இப்போ அதுல வரமாட்டேன், அதுல வராதுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவ்வளவு சந்தேகங்களை கிளப்பிட்டாங்க. இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வேற யாராவது இப்படி இவிஎம் செக்கிங் போயிருக்காங்களா? இந்த என்டையர் நம்ம 234 தொகுதியில தேர்தல் நடந்து முடிஞ்சத யாருமே இவிஎம் செக்கிங் ப்ராசஸ்க்கு போகல. போயிருந்தா நம்ம ஒரு கம்பேரிட்டிவா, இப்போ உதாரணமா அதிமுகல இருந்து ஒருத்தர், இல்ல தாவேகால தோத்து போன ஒருத்தர், அவர் இந்த இவிஎம் செக்கிங் ப்ராசஸ் போயிருந்தா நம்ம வந்து கம்பேர் பண்ணி திமுக சொல்றது தப்புன்னோ இல்ல ரைட்டுன்னோ சொல்லலாம். அப்படி நடக்கலன்னு தான் சந்தேகம் அதிகப்படுது. இல்ல பலரும் வந்து ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் வைக்கிறாங்க. மீண்டும் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அப்படிலாம் சொல்றாங்க. அது பாசிபிள்? அது வாய்ப்பே இல்லைங்க. சரி, ரீஎலெக்ஷன் அப்படின்னா யார் ஆர்டர் போடணும்? தேர்தல் ஆணையம் ஆர்டர் போடணும் இல்லைங்களா? அப்ப ரீஎலெக்ஷன் ப்ராசஸ்ல யாரு ஒருத்தர் ஜெயிச்சு போயிட்டாரு, அப்ப அவர் பாதிக்கப்படுவார்ல, அது எப்படி அந்த முடிவு எடுப்பாங்க? அவரு உதாரணமா ஜெயிச்சு போன ஒரு பேர்ல குற்றச்சாட்டு, வேட்புமனுல தப்பான தகவல் கொடுத்துட்டாருங்க, மதத்தை தூண்டி விட்டுட்டாரு, இல்ல வந்து வாக்காளர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துட்டாரு, இது எல்லாமே நீங்க தேர்தல் பெட்டிஷன்ல தான் போட முடியும். அதாவது இபில தான் போட முடியும். இபில வந்து கோர்ட் அப்படி அகைன்ஸ்டா டிசைட் பண்ணா ரெண்டாவது வந்த வேட்பாளரை வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ரெண்டாவது வந்த வேட்பாளர் மு.க. ஸ்டாலின். மற்றபடி தேர்தல் ஆணையமே ரீஎலெக்ஷன் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கே அதிகாரம் கிடையாது. ஒண்ணு.
அப்படி ரீஎலெக்ஷன் டிசைட் பண்ணா ஜெயிச்சு போன வேட்பாளர் அவர் கோர்ட்டுக்கு போக மாட்டாரா? ஏன்னா அவரை பாதிக்கும் அது. அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அது சும்மா பொலிட்டிக்கலா பேசுறது தான். சரி சார். இப்போ இன்னொரு பக்கம் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. இப்போ பட்ஜெட்டுக்கு முன்பு வேளாண் துறை அமைச்சர் திருப்பதிக்கு போய் அந்த இதெல்லாம் சமர்ப்பிச்சுலாம் வந்தாரு. வெங்கடேசன் தரப்புல கூட ஒரு கேள்விகளை ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. செய்வது அரசமைப்புக்கு எதிரானது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எதை காட்டுது சார்? பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளே, அதாவது எந்த கட்சியுடைய ஆதரவுல தாவேக்கா இருக்கோ அவர்களே இந்த விமர்சனம் வைக்கிறதுலாம் எதை காட்டுது சார்? பட்ஜெட் பேப்பரை கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வைக்கிறதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. ஏன்னா பட்ஜெட் ரகசியம், அப்படி வைக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேப்பரை வைக்கலைங்க, அது மேலே பிரிண்ட் பண்ணியிருந்தது, அதை மட்டும் தான் வச்சேன், உள்ள பட்ஜெட் பேப்பர்லாம் கிடையாதுன்றாரு. அப்படின்னா சாமியவே ஏமாத்துறதுக்கு சமம். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேங்க. அதாவது நாவலர், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பட்ஜெட்டை கொண்டு போய் தலைவர்கள் சமாதியில் வைப்பாங்க, பார்த்துறீங்களா? ஜெயலலிதாமா சமாதியில் முதல்ல வைப்பாங்க. இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் பைத்தியகாரத்தனம் தாங்க நான் நினைக்கிறேன். பட்ஜெட் எங்கே வைக்கணும்னா சட்டமன்றத்தில் தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடி சாமிகிட்ட வைக்கிறதோ சமாதியில் வைக்கிறதோ ரெண்டுமே உண்மையிலே அது மக்களை ஏமாத்துறதுக்கு சமம், இல்லை மக்களை அவமதிக்கிறதுக்கு சமம், வாக்கு போட்டவங்களை. அதே ஒரு புறம் இந்த வேளாண் பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, நான் வேளாண்மை பட்டதாரி. எங்களுக்கு கல்லூரி நாட்களில் எங்கள் ப்ரொஃபஸர் அப்போவே வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் வேணுமோ. அவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்படி பட்ஜெட் போடக்கூடாதுங்க, வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டே போடக்கூடாது. என்ன காரணம்னா பட்ஜெட்னா வரவு செலவு திட்டம், வரவு இருக்கணும் செலவு இருக்கணும், அப்பதான் அது பட்ஜெட்டு. நம்ம வேளாண்மையில வரவு பார்க்க கூடாதுங்க, அது அப்படியான விஷயம் கிடையாதுங்க. டாக்ஸ் போடுறோம், வரவு வருது, செலவு பண்றோம். வேளாண்மைக்கு நீங்க எப்படி உங்களுக்கு வரவு வரும்? வேளாண்மைங்கிறது செலவு, கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டிய ஒரு ஐட்டங்க. இதுல நீங்க பட்ஜெட்னு கொண்டு வந்தீங்கன்னா ராங் கான்செப்ட். இது நாங்க டிபேட்லாம் நடத்திடுவோம் காலேஜ் டேஸ்ல 66, 70 காலகட்டத்தில். இப்போ வேளாண்மை பட்ஜெட்டை நான் பார்க்கிறேன். இது இன்னமும் நிறைய எக்ஸ்பர்ட்டுகள் தான் இது சரியா தப்பான்னு சொல்லணும். இது என்னோட தாவேக்காவுடைய முதல் பட்ஜெட் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த முதல் பட்ஜெட்ல தாவேக்காவோட வாக்குறுதிகளை எதிர்பார்க்கலாம் சார். என்ன மாதிரி வாக்குறுதிகள் வரும் நீங்க? மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல, மக்கள் எதிர்பார்க்கறாங்க. மக்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த 2500 ரூபா பணங்கிறது கிராமப்புறங்கள்ல அது கொடுத்துருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. 1. ஆண்டுக்கு 6 சிலிண்டர் அது எதிர்பார்க்கிறாங்க. 2. இந்த 2ஐயும் நிறைவேற்றினாலே பெரிய விஷயம். மற்றபடி இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் டோலு இதெல்லாம் தாவேக்கா கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா தமிழ்நாட்டு பட்ஜெட் இதை மாதிரி ஒரு 10 மடங்கு அதிகமாக இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும். பல வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதி. திமுக வாக்குறுதி கொடுத்து பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்கிறதா அதிமுக குற்றச்சாட்டு. திமுக நாங்கள் இவ்வளோ வாக்குறுதியில் இவ்வளோ நிறைவேற்றி இருக்கிறோம், இவ்வளோ நிறைவேற்றிட்டோம்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்காங்க. தாவேக்கா அந்த லிஸ்ட் கொடுக்க கூட முயற்சி பண்ணல. இப்போ தாவேக்காவோட வாக்குறுதியில முதல்ல கையெழுத்து போட்ட யூனிட், ஃப்ரீ யூனிட், அதுக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட விஷயம். இப்போ எங்களுக்கே கரண்ட் பில் எங்கேயோ போய் நிக்குதுங்க, ஏன் நிக்குதுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. நீங்க கட்டிட்டு தான் அடுத்த பில்ல தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுன்றாங்க. நம்ம கட்டிடுறோம்னு வைங்க, ஆனா 30,000 40,000 மட்டுமே சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 10,000 ரூபாய்லாம் பில் வந்துருக்குங்க. கோயம்புத்தூர்ல எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் 16,000 ரூபாய் பில் வந்திருக்குங்க. மொத்தமே எங்களுக்கு 3,000 தான் வரும். அதாவது பீக் சம்மர்ல 3,000 தான் வரும்ன்றாரு அவரு. போன தடவை அவ்வளவுதாங்க வந்திருக்கு. 16,000 ரூபாய் எப்படிங்க வரும்? 3,000ங்கிறது 4,000 வரலாம், 5,000 வரலாம். இத்தனைக்கும் இவ்வளவு யூனிட் ஃப்ரீங்கிறதையும் வேற கூட்டினதா சொல்றாங்க. ஸோ பெரிய கோளாறு இதுல இருக்கு. இவர் என்ன சொல்றாரு அமைச்சர், இல்ல போன தடவை இப்படி கூடுதலாக தொகை வந்துச்சுன்னு புகார் கொடுத்தவங்களோட எண்ணிக்கை இத்தனை லட்சம், இந்த வாட்டி அப்படி புகார் கொடுத்தவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்றாரு. அதாவது புகார் கொடுத்தவங்க இருக்காங்க, போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றாரு. இது என்ன மாதிரியான சமாதானம்னு எனக்கு புரியல. நீங்க புது ஆட்சிங்க, புகாரே வரக்கூடாதுல்ல. கணக்கீட்டு முறையில எப்படிங்க தவற அலோவ் பண்ண முடியும்? எல்லாமே சிஸ்டம், கம்ப்யூட்டர் எல்லாம் தான் அப்படிதான் ஒர்க் பண்ணுது. அப்ப கணக்கீடு ஒருத்த கைட்டு கணக்கீடு பண்ணான்னா, பிசிக்கலா கணக்கீடு பண்ணான்னா தவறு வரும் நம்ம வச்சுக்கலாம். இதுல எப்படி டேட்டா என்ட்ரியில எப்படி தவறு வரும் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, டோட்டலாவே கணக்கீடே பண்ணல. அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு ஆவரேஜோ இல்ல போன தடவை என்ன வந்துச்சோ அதையோ எப்படியோ போட்டு விட்டுருக்காங்க. இல்லைன்னா ஒரே நேரத்தில் இவ்வளவு கம்ப்ளைண்ட் வராதுங்க.
தினத்தந்தி பத்திரிக்கை பெரும்பாலும் வந்து தினத்தந்தி பத்திரிக்கை வந்து எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பத்திரிக்கை தான். அவங்களோட செய்தி பாலிசியே அதுதான். அவங்களே இதுக்கு ஒரு கட்டம் கட்டி பெரிய செய்தி போட்டிருந்தாங்க. இத்தனை பேருக்கு இவ்வளவு வந்திருக்கு, இந்த மாதிரி புகார்கள் வந்திருக்கு. அப்படிங்கும்போது மின் கட்டணத்துல இருக்கிற கோளாறுகள் நிறைய இருக்கு. மின்சாரமும் அப்படிதான் இருக்கு. நீங்க ஊர்களுக்கு வாங்க, ஊர்களுக்கு வந்தீங்கன்னா கரண்ட் வந்து அப்படியே வீக்கா வருதுங்க. அதே ஃபேன் சும்மா லேசா சுத்தும், லைட் டிம்மா எரியும். அதுல ப்ராப்ளம் என்னன்னா மோட்டார் அடி வாங்கிடுது. நீர்மூழ்கி மோட்டார்ல பாதி மோட்டார் இப்ப தரையில கிடக்கு, தண்ணிக்குள்ள முங்கி இருக்க வேண்டிய மோட்டார். ஏன்னா காயில் போயிருச்சு. அப்போ பவர் ப்ராப்ளம் இருக்கு. அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அக்செப்ட் பண்ணி இவ்வளவு நேரம் தான் பவர் இருக்கு, மழை பத்தல, அடுத்த மழை வரும்போது இது சரியா போயிரும்னு சொல்லி 10 மணி நேரம் தான் பவர் இருக்கு, நீங்க 6 மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பிராக்டிக்கலா சொல்லணுங்க. அப்படின்னா விவசாயிகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுவாங்க. ஆனா இவங்க அப்படி சொல்ல மறுக்கிறதுனால ஒட்டுமொத்தமா வந்து பவர்ங்கிறது பெரிய இஷ்யூங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா சென்னையோட புறநகர் பகுதிகளில் பவர் இல்லைன்னு சொல்லி பெரிய அளவுக்கு சாலை மறியல்லாம் நடக்குது. கவர்மெண்ட் கவனிக்கிற மாதிரி தெரியலங்க. விஜய் வந்து ரொம்ப பேசாம மடந்தையா இருக்கிறாரு. அதான் இதோட சிக்கல். முதலமைச்சர் பேசணுங்க. சார் இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. வழக்கமா எதிர்க்கட்சியா வந்து திமுக ரொம்ப அக்ரெசிவா செயல்படுவாங்கிற ஒரு பார்வையில இருக்கும். இப்போ இந்த பட்ஜெட்ல திமுகவுடைய பிளான் என்னவாக இருக்கும்? திமுக என்ன மாதிரி விஷயங்கள சட்டமன்றத்துக்குள்ள எழுப்ப வாய்ப்புகள் இருக்கு? நிறைவாக உங்க பார்வையை சொல்லலாம் சார். திமுக என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேங்க. வெளிநடப்பு பண்ணக்கூடாதுங்க. ஜனநாயகத்துல வெளிநடப்பு பண்றது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்ப எப்படி உள்ள இருந்துட்டு பேச முடியும்? ஒரு காலத்துல எங்க கால வெளிநடப்பு எப்படின்னா, அவர் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வெளியில போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துருவாங்க, 5 நிமிஷத்துல வந்துருவாங்க திருப்பி சபைக்கு. இப்ப வெளிநடப்புனா என்னன்னா, அப்படியே கிளம்பி காரை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. மறுநாள் கூட வரமாட்டேன்றாங்க. முதல்ல திமுக இதை வந்து தவிர்க்கணும். இதை சுத்தமா இதை வந்து இல்லைன்னு ஆக்கணுங்க. சபைக்குள்ள இருந்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கணும். எவ்வளவு வேணாலும் ஃபைட் பண்ணலாம். சபைக்குள்ள இருந்து எவ்வளவு வேணாலும் ஃபைட் பண்ணலாம். தாவேகாவை பொறுத்தவரையிலும் சபையில வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணுங்க. விஜய்க்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எவ்வளவு செய்யலாங்க, நல்லபடியாவே செய்யலாம். அப்படி சுத்தி இருக்கிறவங்க யாரோ வந்து அவரை குழப்பறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது சினிமா மாதிரி ரொம்ப தென்பட்டா சினிமால மவுசு போயிடும். விசிபிலிட்டி கம்மியா இருந்தா தான் கிரேஸ் அதிகமா இருக்குமாங்க சினிமால. முதலமைச்சருக்கு அது பொருந்தாது. முதலமைச்சருக்கு விசிபிலிட்டி அதிகமா இருக்கணுங்க. மக்களோட மக்களா இருக்கணும். சும்மா போய் நான் ஆய்வு நடத்துறேன், இன்ஸ்பெக்ஷன் பண்றேன், மெட்ரோவை பாக்குறேன்னு சொல்லி அந்த போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் போதும்னு நினைச்சாருன்னா தப்பு. சபையில முழுமையா அவர் கேள்விகளுக்கு அவரா பதில் சொல்லணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பதில் சொல்லணும். ஒட்டுமொத்தமா சும்மாவே உட்கார்ந்து இருந்துட்டு கடைசி நாள் அன்னைக்கு பதில் சொல்லி அதுல ஏதாவது ஒரு வகையில ஒரு குளறுபடியை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு சைகையை காட்டி அதோட சபை வந்து வெளிநடப்பு செஞ்சு இப்படி போன தடவை நான் இதைத்தான் பார்த்தேன். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நிறுத்த மிக்க நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.